வியாபாரத்துல தர்மம் பார்க்க கூடாதுடா, தர்மத்துல வியாபாரம் பார்க்க கூடாதுடா. வித்தியாசம் தெரிஞ்சுக்க. ஒரு பசிக்கிற ஒருத்திக்கு நான் சாப்பாடு புள்ளத்தாச்சின்னு கொடுக்கறது அது தர்மம், அது பிசினஸ் இல்ல. அதுல எதையுமே நான் கணக்கு பார்க்க கூடாது. நாலனாக்கு ஒரு பொருள் வாங்கும் போது அது நாலனா ஒர்த்தா அப்படிங்கறத பார்த்து நான் வாங்கி ஆகணும். வியாபாரத்துல நான் தர்மம் பார்க்க முடியாது, தர்மத்தை நான் வியாபாரம் ஆக்க கூடாது. இந்த ரெண்டு வார்த்தை இருக்கு பாருங்க. இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற இண்டஸ்ட்ரியலிஸ்ட், இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய மனிதர்களுக்கு அது தெரியணும். கீரைக்காரமா கீரை கொண்டு வரும். அந்த காலத்துல நாலனாக்கு கீரை வாங்குவாங்க. அரைக்கீரையை அப்படியே எடுத்து போடாது, கையில எடுத்து சிலுப்பும். 4 நாளுக்கு கீரை அந்த முறை நிறைய போட்டு எடுத்துக்க அப்படிங்க. உடனே எங்க அம்மா ஒரு அநியாயம் பண்ணுவாங்க. அந்த கீரையை டபக்குன்னு அமுக்குவாங்க. இந்த ஓரம் வரைக்கும் வந்து கீரையை மொத்தமா அமுக்கிட்டு, என்ன இவ்வளோண்டு கீரை போட்டிருக்கிற, 4 நாளுக்கு இத்தனோண்டு கீரை போட்டா நியாயமா? அது நியாயமா? உனக்கே நியாயம் வேணாமா? போமா, உன்னோட பெரிய ரோதனையா போச்சு அப்படின்ட்டு மறுபடியும் அந்த கீரை அந்த கை கூடக்குள்ள கையை விட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் சிலிப்பி எடுத்து மறுபடியும் கொஞ்சம் போட்டு, போ புள்ள குட்டிக்காரி சாப்பிட்டு போ அப்படின்னு. சார் 4 கீரைக்கு எங்க அம்மா பேரம் பேசி அந்த அம்மாவை உண்டு இல்லைன்னு ஆக்குவாங்க ஆச்சுங்களா. இது முடிஞ்ச ஒரு நாள் அந்த கீரைக்காரமா எந்திரிக்குது. அந்த கீரை கூடையை தலையில வைக்கணும். எங்க அம்மா எடுத்து அந்த கீரை கூடையை எடுத்து தலையில வைக்க போறாங்க. ஒரு செகண்ட் அந்த அம்மாவுக்கு தலை சுத்தி அப்படியே கீழே விழுது. கீரைக்காரம்மா இப்படி கையை பிடிச்சாங்க. எங்க அம்மா அந்த கீரைக்காரம்மாவுடைய கையை பிடிச்சாங்க. கையை பிடிச்சவங்க நாடியில் இப்படி கரெக்டா கையை பிடிச்சிக்கிட்டே கேட்டாங்க, நீ புள்ள உண்டாயிருக்கியா? அந்த அம்மா ஆமா. காலையில சாப்பிட்டியா? நான் அங்க எங்கம்மா சாப்பிடுறது, இதெல்லாம் வித்தாதான் மத்தியானம் கொண்டு போய் வச்சு ஏதாவது சாப்பிட முடியும். எங்களுக்கு ஏதுமா காலம்பரை சாப்பிட்டுட்டா ஊட்ட விட்டு புறப்பட முடியும். உட்கார், காலைல சாப்பிடாம புள்ளத்தாச்சு நீ இப்படி கீரையை தூக்கிட்டு அலையிறியே, உட்கார் அப்படின்ட்டு. சார் இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கு நெய், அப்புறம் ஒரு காஃபி, எங்க அப்பாவுக்கு போடுற ஸ்டாண்டர்ட்ல ஒரு காஃபி, அந்த மாதிரி ஒரு காஃபி ஸ்டாண்டர்ட் அந்த எடுத்துட்டு வந்து அந்த அம்மாவுக்கு கொடுத்து, இனிமே நீ பட்னியா போக கூடாது. டெய்லி வந்த உடனே அவங்களுக்கு 4 இட்லி, நெய், காபி எல்லாம் கொடுப்பாங்க. ஆனா கீரை போடும் போது மட்டும் இந்த பேரம் பேசுறதை எங்க அம்மா நிறுத்தவே மாட்டாங்க. அதை ஒரு அமுக்காமிக்கு நீ கம்மியா போடுற கூட போடுற. எனக்கு ஒரு நாள் ரொம்ப கோபமாயி போச்சு. எங்க அம்மா கேட்டேன், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காமா? இதை கேட்காத பிள்ளையே உலகத்துல இருக்காது. நான் எங்க அம்மா பார்த்து கேட்டேன், ஏமா உனக்கு அறிவு இருக்காமா? 4 கீரைக்கு பேரம் பேசி அந்த அம்மாவை இம்சை பண்ற. 1 ரூபாய்க்கு டிஃபன் பர் வச்சு கொடுக்குற, இட்லி நெய் காப்பி கிப்பின்னு கொடுக்குற, என்னமா அர்த்தம்? பட் எங்க அம்மா ஒரு தியரி அப்ப கொடுத்தாங்க சார். ஏய், வியாபாரத்துல தர்மம் பார்க்க கூடாதுடா, தர்மத்துல வியாபாரம் பண்ணக்கூடாதுடா, தர்மத்துல வியாபாரம் பார்க்க கூடாதுடா. வித்தியாசம் தெரிஞ்சுக்க. என்ன, ஒரு பசிக்கிற ஒருத்திக்கு நான் சாப்பாடு புள்ளத்தாச்சின்னு கொடுக்கறது அது தர்மம், அது பிசினஸ் இல்ல. அதுல எதையுமே நான் கணக்கு பார்க்க கூடாது. 4 ஒரு பொருள் வாங்கும் போது அது 4 ஒர்த்தா அப்படிங்கறத பார்த்து நான் வாங்கி ஆகணும். வியாபாரத்துல நான் தர்மம் பார்க்க முடியாது, தர்மத்தை நான் வியாபாரம் ஆக்க கூடாது. இந்த ரெண்டு வார்த்தை இருக்கு பாருங்க. இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற இண்டஸ்ட்ரியலிஸ்ட், இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய மனிதர்களுக்கு அது தெரியணும். பிசினஸ்னா பிசினஸ்ல ஒரு நேர்மை இருக்கணும், அதுல எந்த விதமான சமரசமும் இருக்கக்கூடாது, கள்ளத்தனம் அதுக்குள்ள இருக்கக்கூடாது அப்படிங்கறதுல தெளிவா இருந்தாங்க. உடனே நீங்க என்ன ஒரு கேள்வி கேட்க கூடாது, கள்ளத்தனம் பண்ணவெல்லாம் பணக்காரனா இல்லையா அப்படின்னு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவங்க பணக்காரங்களா இருக்கிறாங்கிறது இந்திய வரலாறு தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நான் இன்னைக்கு சொல்லிட்டு போறேன், அவங்க பின்னால நல்லா இருக்க மாட்டாங்க.